திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, இது ஒரு தனி தொகுதி. இது வந்து ஒரு வரலாற்று பூர்வமா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 9 முறைக்கு மேல வந்து சிபிஐ தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. பெரிய விஷயம் சார். ஆமா, 2021 சட்டமன்ற தேர்தலில் திருத்துறைப்பூண்டி தனி தொகுதியில சிபிஐ சார்பில் வந்து மாரிமுத்து 97,092 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாரு. சரிங்க சார். அதே போல வந்து அதிமுகவின் சார்பில் சி சுரேஷ் 67,024 வாக்குகள் வாங்கி தோல்வி அடைந்திருக்கிறாரு என்று சொல்லணும். கூட இங்க வந்து திமுக வந்து 30,068 வாக்குகள் எடுத்து ஜெயிச்சிருக்கிறாங்க திமுக கூட்டணி. சரிங்க சார். 2024 மக்களவை தேர்தலில் திருத்துறைப்பூண்டி தனி தொகுதியில பதிவான வாக்குகள் திமுக 87,641 வாக்குகள், அதிமுக 36,874 வாக்குகள், பாஜக 18,247 வாக்குகள். இங்க அதிமுக பாஜக வாங்கின வாக்குல இணைத்து பார்த்தோம்னா 55,121 வாக்குகள். ஆனா திமுக 87,000 வாக்குகள் வாங்கி இருக்குது. அதனால இங்க வந்து மக்களவை தேர்தலில் திமுக வந்து 32,520 வாக்குகள் வந்து லீடு எடுத்திருக்கு. அதனால இங்க வந்து திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்க சார். சிபிஐ தன்னுடைய தொகுதியை தக்க வைக்கும்.